ஒரு தரம், கன்னி 2 தரம், கன்னி 3 தரம். எதனால கன்னி எப்படி கூப்பிடுறேன்னா, கன்னிகோ செம்ம அடிங்க. போன வருஷம் சனி பகவான் 7ஆம் பறவையை பார்த்து ஒரு வழி பண்ணி விட்டுட்டார் கன்னிராசி. பாவம். கன்னி யாருனாவது இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். மீனம்லாம் இருங்க, மீனம்லாம் வெயிட்டிங் ஒன்னும் இருக்கு. கன்னி நாகராஜன் கன்னியா நீங்க? I am tired. Oh no, okay. What is this? This is astrology. குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னிராசி. ராஜாராம் கன்னிராசி. ஜல்லிக்கட்டு சமையல் கன்னிராசி. ஓகே, கன்னிராசி கன்னி லக்னம் ரெண்டு பேருமே வந்து இந்த பலனை வந்து நீங்க எடுத்துக்கலாம். கன்னிராசி 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 11 குரு பகவான். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 10 குரு பகவான். நிச்சயமா வந்து எல்லா விதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களும் ஹெல்த் வைஸ் மோசம், வேலையில டென்ஷனு, எவன் எப்ப போட்டு கொடுப்பான், யார் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாம பயந்து 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 வாழ்ந்ததெல்லாம் வந்து முடிவுக்கு வந்து விட்டது கன்னிராசி நேயர்களே. இந்த ஆண்டு அவர்களுக்கெல்லாம் வந்து ராக் பண்ண போறீங்க. ஓகேங்களா? கன்னிராசிக்கு 11 குரு பகவான் வரப்போகிறார். ரெண்டே விஷயம் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டே விஷயம். உங்களோட மூத்த சகோதரர் ஹெல்த் வைஸ் வந்து கவனமா இருக்கணும். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செலவுகள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வரும். அதாவது இவ்வளவு நாளா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பீங்க. இப்ப இனிமே என்ன நடக்க போகுதுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு வந்து வரும். இவ்வளவு நாள் செலவுக்கு காசு வராம இருந்திருக்கும். இப்ப காசு வரும், ஆனா எடுத்து வைக்க முடியாது. அது வந்து உங்களோட மூத்த சகோதர ஸ்தானம். இது வந்து நீங்க கவனமா இருந்துக்கணும். அப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு கேது இணைவு வேற வரப்போகுது. அப்போ மிகப்பெரிய வந்து ஒரு லாபத்தையும் ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் வந்து தரப்போகுது இந்த கன்னி ராசிக்காரர்கள். சூப்பரா இருக்குங்க. 11ஆம் இடத்துல திருப்பியும் நான் சொல்றேன், 10ஆம் இடத்துல உங்க தொழில் ஸ்தானத்தையோ அல்லது உங்க வேலை ஸ்தானத்தையோ போட்டு தள்ளனா குரு பகவான் வேற. இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்க போற குரு பகவான் வேற. அவர் உச்சம் பெற்றவர், அவர் பகை உள்ளவர். அப்ப இந்த ரெண்டு மேஜர் வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னொன்னு அடுத்தது எந்த வீட்டை பார்க்க போறாரு? உங்களோட 3ஆம் வீட்டையும் உங்களோட 5ஆம் வீட்டையும் உங்களோட 7ஆம் வீட்டையும் பார்க்க போறாரு. அப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க. முயற்சி ஸ்தானம் எடுக்க பயந்துருப்பீங்க. ஐயோ இந்த ஆபீஸ் விட்டு வெளில போலாமா, போனா நம்மளுக்கு வேலை கிடைக்குமா, இந்த வேலையும் போயிட்டு அப்புறமா நடுத்தரல நின்னா என்ன பண்ணுவோம், இந்த தொழில் துவங்கலாமா, லாபம் வருமா, லாபம் வராதா, லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பயந்து 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 இருந்திருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்டா, இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இறங்க போறீங்க கன்னி ராசிக்காரர்கள். அவர்களுக்கு குருவோட 5ஆம் பார்வையும் அங்க இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த முயற்சி ஸ்தானம் உங்களோட முயற்சியால மிகப்பெரிய லக்கடிக்க போது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு. சினிமா எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமா உலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரர்கள் யாரெல்லாம் சினிமால வந்து ட்ரை பண்ணி டயர்ட் ஆகி வேணாம் நம்ம வேற ஏதாவது பண்ணிக்கலாம் நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் திருப்பி கூப்பிட்டு சான்ஸ் கொடுக்க போறாங்க. எஸ்பெஷலி நான் சொல்றேன், எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா சினி உலகத்தில் இருக்கும் கன்னி ராசிக்காரர்கள், அரசியல்ல வர துடிக்கும் கன்னி ராசிக்காரர்கள். இதுல நிறைய ஆய்வு பண்ணிருக்கோம். நிறைய வந்து நம்மளுக்கு வந்து சொன்னோம்னா ஒரு கன்னி ராசிக்கு மட்டுமே 1 hour பேசலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் டேட்டா பேஸ் இருக்கு. பட் ஆனா இப்ப டைம் இல்ல, கேள்வி பதில் வேற நம்ம போனோம். அதனால சீக்கிரம் முடிக்கணும் நானு. அதனால வந்து கன்னி ராசிக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லிடுறேன். உங்களோட 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் இயங்க போகிறது. யாரெல்லாம் கன்னி ராசிக்காரர்கள் வந்து குழந்தை இல்லையோ, IVF ட்ரை பண்றீங்களோ அவங்க எல்லாம் வந்து 100% கண்ணை மூடிக்கிட்டு போய் ட்ரை பண்ணலாம். 100% வந்து குழந்தை தங்குவதற்கான பாக்கியம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கும் கன்னி லக்னத்துக்காரர்களுக்கும் இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட 7ஆம் இடம் திருமணம் யாருக்கெல்லாம் நடக்கலையோ, ஏன்னா வந்து கன்னி ராசிக்காரர்கள் 7இல் வந்து கோச்சார சனி உட்கார்ந்து கொண்டு
திருமணத்தை தடை தாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு விலக போகிறது. மிகப்பெரிய ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, ரொம்ப நாளா வந்து சேர்த்து வைக்க முடியல, வீட்டுல சம்மதிக்கல, ரொம்ப நாளா வந்து மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்கீங்க, இல்ல பிரேக்கப். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, இல்ல நாங்க பிரிஞ்சுட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருந்திருப்பீங்க. அவர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் சம்மதத்தோடு திருமணம் நடக்க போகிறது. ஓகேங்களா? ஸோ ஐவிஎஃப் வந்து 3 விஷயத்த வந்து பலமா கொடுக்க போது குரு பகவான் வந்து 3, 5, 7. அப்ப திருமணம் நடக்காதவர்களுக்கு 100% திருமணம் நடக்க போது. காதல் வந்து தோல்வியில இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காதலன் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டு இருப்பாப்படி, இல்ல காதலி வந்து விட்டுட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்கள மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் வந்து முயற்சி ஸ்தானம் வந்து நடக்க போது, வேலையில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போது. ஸோ சூப்பரா இருக்க போது கன்னிராசி. இந்த குருவும் கேதுவும் சேர்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லாபத்தையும் வந்து டபுள் த லெவல் வந்து கொடுக்க போது. இந்த குரு பகவான் இன்னொன்னு பார்த்துக்கோங்க, இந்த பார்வை சொன்னேன் இல்லையா, உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை வந்து பார்க்கும் போது, இந்த 11ஆம் இடம் உச்ச குரு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த பூர்வ புண்ணியம் எல்லாம் ஆக்டிவேட் பண்ண போகுது. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அப்பா அம்மா, உங்க தாத்தா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்த புண்ணியங்கள் வந்து சில விஷயங்களுக்காக வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குல தெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இவ்வளவு நாள். இப்ப இந்த உச்ச குரு என்ன பண்றாரு, உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கும் போது இந்த பூர்வ புண்ணியம்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது. அப்போ எல்லா விதத்திலயும் வந்து ஒரு பிளஸ்ஸான பாயிண்ட் வந்து நடக்க போகுது. திருப்பியும் சொல்ற, யாருக்கெல்லாம் வந்து இந்த டைம்ல கூட எனக்கு வந்து கன்னி ராசிக்காரங்க நல்லா இல்லைன்னு சொல்றீங்கன்னா தயவு செய்து உங்க ஜாதகங்களை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சூப்பர் டூப்பர் டைம் இதெல்லாம். கடகராசி கன்னி ராசிக்கெல்லாம் வந்து சூப்பர் டூப்பர் டைம். ஸோ இந்த விஷயத்த பயன்படுத்திக்கலன்னா இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா மோசமான டைம் வரும்போது உங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன், சரிங்களா? மோசமா எனக்கு கன்னி ராசிக்காரங்க யாரெல்லாம் மோசமா இருக்கீங்களோ தயவு செய்து ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. 100% சரிப்படுத்திக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து துலாம் ராசி போயிடலாமா? ஓகே, இது நம்ம கன்னி ராசிக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் நிச்சயமா இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி ஸ்தலம் நீங்க வந்து போயிட்டு வாங்க. ஆண்களா இருக்கும் பட்சத்தில் மொட்டை போட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பௌர்ணமி டைம்லயும் வளர்ப்பிறை சந்திரன் இருக்கிற டைம்லயும் வந்து திருப்பதி போயிட்டு வாங்க. இந்த ஆண்டு ஒரே முறை திருப்பதி போயிட்டு வாங்க. மிகப்பெரிய மாற்றம் ஏற்றமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி. ஓகேங்களா? அடுத்தது துலாம் ராசி போயிடலாம். துலாம் 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 ராசி யாரெல்லாம் துலாம் ராசி வாங்க வாங்க வாங்க. டவுட்ஸ் எல்லாம் இதுல கேட்க முடியாதுமா. நீங்க வந்து கேள்வி பதில் செஷனை வந்து பயன்படுத்திக்கோங்க. கேள்வி பதில் இது முடிஞ்ச உடனே இருக்கு. உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊர் இதை போட்டு வந்து நீங்க வந்து கேள்வி பதில் செஷன் வந்து பண்ணிக்கலாம். கேள்வி பதில்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். இது முடிச்ச உடனே இப்ப துலாம் டு மீனம் பார்த்துட்டு முடிச்ச உடனே நம்ம வந்து கேள்வி பதில் செஷன் போயிடலாம். சரிங்களா? ரிஷபம்ல முன்னாடியே போயிடுச்சுங்க. ரிஷபம் முன்னாடி போய் பாருங்க. ஓகே, இப்ப துலாம் ராசி குரு பயிற்சி பலன் 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். துலாம் ராசி போன ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா கலக்குன்னு கலக்கிட்டாங்க துலாம் ராசிக்காரர்கள். ஓகேங்களா? ரொம்ப அற்புதமா இருந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. இந்த 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். 2026 துலாம் ராசிக்கு 10ல் குரு வருகிறார். 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்வாங்க. ஆனால் இது உச்ச குரு, உச்சம் பெருங்குரு. நம்ம டிஆர் சார் சொல்ற மாதிரி இது சாதாரண புலி இல்ல, இது அட்டாக் பண்ற புலி, இது அட்டகாசமான புலி, இது அற்புதமான புலின்ற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உச்சகுரு உச்சகுரு உச்சகுரு. ஓகேங்களா? அப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது. அப்ப உங்களோட 2ஆம் இடத்துக்கு குருவோட 5ஆம் பார்வையும், 4ஆம் இடத்துக்கு குருவோட 7ஆம் பார்வையும், 6ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவோட 9ஆம் பார்வையும் இருக்க போகிறது. அப்ப 2ஆம் இடம் என்னன்னா வந்து உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு, உங்க வாக்கு பலிதம்,
இப்ப போன ஆண்டெல்லாம் வந்து நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நீங்களே கடைபிடிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டிராபேக்ஸ் இருந்திருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதெல்லாம் நடக்க போகுது, நீங்க நினைச்சதெல்லாம் பழிக்க போகுது. நீங்க என்னென்னலாம் மனசுல நினைச்சத கூட இதை நான் வெளியவே சொல்லி லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரி லிஸ்ட்ல இல்லாததெல்லாம் பழிக்க போகுது குரு பெயர்ச்சியில. அப்ப 2ஆம் இடத்துல குடும்பத்துல சந்தோஷம், குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வு, திருமணம் இதெல்லாம் வந்து நடக்க போகுது. 4ஆம் இடம் ரொம்ப நாளா வந்து இடம் வாங்கணும்னு நினைச்சவங்க, லோன் அப்ளை பண்ணி இருந்தவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து இடம் வாங்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க, வண்டி வாகனம் வாங்க போறீங்க, BMW வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு வந்து ஜாகுவாரே வாங்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துல நீங்க வந்து ஒரு 40,000 ரூபாய் வண்டி வாங்கலாம்னு பிளான் பண்ணீங்கன்னா, 2 வீலர் சொல்றேன், 40,000 ரூபாய் வண்டி வாங்கலாம்னு பாருங்கன்னா 1,50,000 ரூபாய் வண்டி வாங்குவீங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பர் டூப்பரா இருக்க போது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வந்து 10ல் வர்றதுனால வேற வீட்டுல இருக்கிறதுக்கும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. தொழில வந்து இப்ப தொழிலோ அல்லது வேலை செய்யற இடத்துலயோ வாயை மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. வாய் தாங்க உங்களுக்கு பிரச்சனை. சரிங்களா? ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க நேர்மையா இருக்க, நேர்மடா, நீதிடா, நாட்டாமடான்ட்டு இவங்களே போட்டு தள்ளிப்பாங்க. இவங்களுக்கு வேற யாரும் வேணாம், இவங்களே போட்டு தள்ளிப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கோங்க. சரிங்களா? இந்த துலாம் ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் அமைதி காக்கவும், அமைதியோ அமைதி, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்க போகுது. எல்லா விதத்திலையும் வந்து உங்களுக்கு செலவுகள்லாம் கம்மியாக போகுது. இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணிட்டு யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் பெரிய டிராபேக்ஸாக இருந்திருக்கும் லாஸ்ட் இயர். இந்த இயர் வந்து இப்பவே ஆரம்பிச்சிருக்கும். ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி துலாம் ராசிக்கு அது வந்து ஒரு கணக்கு, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்ப நல்லா தான் இருந்திருக்கும், இன்னமும் நல்லா இருக்க போறது. ஓகேங்களா? துலாம் ராசிக்காரர்கள் போக வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா 10ல் குரு வருவதால் அது வந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், காலபுருஷனுக்கு 10ஐயும் உங்களோட 10ஐயும் வந்து பார்க்கணும். அப்போ குரு பகவானோட இந்த 10ல் இருக்கும் குருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க தொழில் ஸ்தானத்துக்கு திருவண்ணாமலை போறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயத்தை தரும். திருவண்ணாமலை கம்பல்சரி. துலாம் ராசிக்காரர்களோ துலாம் லக்னத்துக்காரர்களோ இருக்கிறீங்கன்னா அண்ணாமலையார் அதாவது திருவண்ணாமலை போயிட்டு காலையில அங்க இருக்கணும். நைட்டு 6 மணிக்கெல்லாம் போகக்கூடாது, காலையில அங்க இருக்கணும். எப்ப எதை எப்படி பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? சோ காலையில 12 மணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ள போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு, யார் துலாம் ராசி யார் துலாம் லக்னத்துக்காரர் இருக்கீங்களோ அங்க போயிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு நல்ல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்க உட்காருங்க. எந்த ஸ்தலம் போனீங்கனாலும் அங்க உட்காருங்க. அங்க உட்கார்ந்து நிதானமா போகும்போது உங்க ஜாதகத்தை எடுத்து சுவாமி பாதத்துல வச்சுட்டு வந்தீங்கன்னாலும் மிக சிறப்பா இருக்கும். இது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன்னா, 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல வாயை மூடிக்கணும். வேணும்ட்டே சீண்டி வம்பு எடுப்பாங்க, பேசவே கூடாது. போன்ல எஸ்பெஷலி போன்ல வந்து கவனமா பேசணும். ஏன்னா வந்து ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொண்டு போகும். அந்த அளவுக்கு வந்து போட்டு தள்ளுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. துலாம் ராசிக்காரர்களை போக வேண்டிய ஸ்தலம் வந்து திருவண்ணாமலை. அடுத்தது போயிடலாமா? விருச்சிக ராசி. விருச்சிகம் யாரெல்லாம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சீக்கிரம். விஜய் யஷ்மிதா, ராஜேந்திரன், மணிகண்டன், சீதா அனைவருக்கும் நமஸ்காரம். எல்லாருமே கேள்வி பதில் செஷனை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? டபுள் டேப் பண்ணுங்க மக்களே, டபுள் டேப் பண்ணுங்க. உங்களுக்காக பாருங்க எவ்வளவு சூப்பரா குரு பயிற்சி பாருங்க. எல்லாமே நோட் பண்ணி சும்மா ஏனோதானோ ரேண்டமா அடிச்சு விடுறதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே நோட் பண்ணி அத்தனை ஒர்க் பண்ணியிருக்கேன். டிகிரி வைஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி எந்த வீட்டை பார்வை பார்க்குது, சனி வந்து சனியோட பார்வைகள் எங்கெங்க இருக்கு, என்ன மாதிரி டிராபேக்ஸ் இருக்கோ, எது நல்லா இருக்கும், இதெல்லாம் கணிச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது